Queensland, the great amusement paradise. உம்மை போல என்னை மாற்றும் ஏசையா, உந்தன் அன்பால் எந்தன் பாத்திரம் நிரம்ப செய்யுமே. உம்மை போல என்னை மாற்றும் ஏசையா, உந்தன் அன்பால் எந்தன் பாத்திரம் நிரம்ப செய்யுமே. மகிமையின் ராஜாவே உம்மை உயர்த்துவே, உன்னத ராஜாவே உம்மை உயர்த்துவே. மகிமை உமக்கே என்றும் செலுத்திடுவே. துதிப்பேன் துதிப்பேன் அவரை துதிப்பேன் என்னுயிருள்ளவரை. துதிப்பேன் துதிப்பேன் அவரை துதிப்பேன் என்னுயிருள்ளவரை. உந்தன் நாவி என்னில் ஊற்றும் ஏசையா, பரிசுத்த ஆவியார் என்னை நிரப்புமே. உந்தன் நாவி என்னில் ஊற்றும் ஏசையா, பரிசுத்த ஆவியார் என்னை நிரப்புமே. அக்கினி ஜுவாலையாய் என்னை மாற்றுமே, வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. மகிமை உமக்கே என்றும் செலுத்திடுவே. துதிப்பேன் துதிப்பேன் அவரை துதிப்பேன் என்னுயிருள்ளவரை. துதிப்பேன் துதிப்பேன் அவரை துதிப்பேன் என்னுயிருள்ளவரை.
வந்திடும் என் இயேசையா, உம்மை சந்திக்க நான் ஆயத்தமாவே. மேகம் மீதில் வந்திடும் என் இயேசையா, உம்மை சந்திக்க நான் ஆயத்தமாவே. உந்தன் வருகையில் என்னை சேர்த்து கொள்ளுமே, உந்தன் சமூகத்தில் என்னை நிறுத்திடுமே. மகிமை உமக்கே என்றும் செலுத்திடுவே. இயேசு என்னை தொட்டதினால் என் வாழ்வு மலர்ந்ததே, அவர் எனக்காய் மரித்ததினால் என் பாவம் நீங்கிற்றே. உம்மையே எனக்காய் தந்து மீட்டுக் கொண்டீரையா, மறவேன் என்றுமே எந்தன் இயேசுவின் அன்பையே. துதிப்பேன் துதிப்பேன் அவரை, துதிப்பேன் என்னுயிர் உள்ளவரை. துதிப்பேன் துதிப்பேன் அவரை, துதிப்பேன் என்னுயிர் உள்ளவரை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை என்னவென்றால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் பயணம் எப்படிப்பட்டது, நாம் ஓட வேண்டிய ஓட்டம் எப்படிப்பட்டது, நாம் போக வேண்டிய பாதை எப்படிப்பட்டது, இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கே பவுலடியார் நிறைய காரியங்களை, ரகசியங்களை தன்னுடைய நிருபங்களிலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே அங்கே 24, 25, 26 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லிட்டு அவர் கடைசியை சொல்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போது ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறாரு, என் ஓட்டம் ஜெயமாக முடியணும், நான் ஓடுற ஓட்டத்தில் நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும், நான் ஓடுற ஓட்டத்தில் நான் அழிவில்லாத அந்த கிரீடத்தை பெறும்படி நான் ஓடுகிறேன். அப்போது பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் என்றெல்லாம் அவர் எழுதுகிறார். அப்போது ஒரு ரன்னிங் ரேஸ் போகிற மாதிரி நிறைய ட்ராக் இருக்குது, நாம் தேவன் நியமித்த ட்ராக்கில் போகணும். அதுதான் இங்கே நமக்கு கற்பித்து கொடுக்குற ஒரு காரியம். அப்போ அந்த பாதை சரியாக இருக்கணும். எந்த ட்ராக்கில் நம்ம ஓடுறோம், நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்குது, எந்த பாதையில் நம்ம ஓடுறோம், அது ரொம்ப இட்ஸ் வெரி வெரி வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். எந்த பாதையில் ஓடுறோம், தேவன் நியமியாத பாதையில் ஓடணுன்னா அது தாறுமாறான ஓட்டம். தேவன் நியமியாத, தேவன் சித்தம் வைக்காத ஒரு பாதையில் நம்ம ஓடுவோன்னா நம்ம ஜெயம் கொள்ள முடியாது. அதனால் நம்ம ஓடுற ஓட்டம் சரியான ட்ராக்கில் ஓடணும், ஆண்டவர் நியமித்த பாதையில் ஓடணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பாதையில் ஓடும்போது தான் நம்ம அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே ரொம்ப அழகாக எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார், வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று விசாரித்து, வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இப்போ நன்மையான பாதைன்னு ஒன்று இருக்குது, நல்ல வழின்னு ஒன்று இருக்குது, பூர்வ வழின்னு ஒன்று இருக்குது. அந்த பூர்வ வழி என்பது தேவனை நோக்கி ஓடுகிற ஓட்டம், தேவன் நியமித்த பாதையிலே தேவனுடைய சித்தத்தின்படி ஓடுகிற ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்ம சந்திக்க வேண்டியது தோல்வியாக இருக்கும், நமக்கு ஜெயம் கிடைக்காது. ஜெயம் கிடைக்கணும்னா நம்ம சரியான பாதையில் ஓடி, சரியான ஓட்டத்தை ஓடி, நல்ல வழியில் ஓடி தேவ சித்தத்தின்படி அதை முடிக்கணும். அப்பொழுது நாம் ஜெயம் பெறுவோன்றது தான் அதில் அர்த்தம். இப்போ நம்ம அந்த வழிகளை பற்றி தியானிக்கும் பொழுது
பூர்வ வழி எதுன்னு பாரு, நல்ல வழி எதுன்னு பார்த்தா உன் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கொடுக்கத்தக்கதான அந்த பாதையில் ஓடு அப்படின்னு சொல்கிறார். அதே நேரம் எரேமியா 21:8 ஆண்டவர் பேசுகிறார். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு முன்னால் ஜீவ வழின்னு ஒரு வழி வச்சுருக்கிறார், மரண வழின்னு ஒன்று இருக்குது. அப்போது மரண வழியாக ஓடுனா நித்திய மரணத்துக்கு நேராக போகிறான் மனுஷன். தேவன் தெரிந்தெடுத்து கொடுக்குற அந்த ஜீவ பாதையில் நம்ம நடக்கும் பொழுது, ஓடும் பொழுது, அது தேவன் நம்மோடு கூட வர்றார். நம்ம தனியாக இல்லை, நம்மோடு கூட அவர் வர்றார், நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறாரு. நம்ம ஓட வேண்டிய நேரம் நமக்கு உத்வேகத்தையும் பலனையும் கொடுக்குறாரு. நம்ம நடக்கவே முடியாத நேரத்தில் அவரே நம்மளை சில நேரங்களில் சுமந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். இதோ பறந்து காக்கும் பட்சி போல உன் தேவன் நம்மக்கிட்ட நம்மளை சுமந்து நம்மளை காத்து நம்ம தப்ப பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த ஜீவ மார்க்கத்தை, ஜீவ வழியை நம்ம தெரிந்து கொண்டால் வழியை அந்த சரியான பாதையில் ஓட முடியாது. ஸோ தெரிந்து கொள்ளுதல்ங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. மனுஷராகி நமக்கு அவர் சுய சித்தம்னு ஒன்று கொடுத்துருக்கிறார் மனுஷனுக்கு. அந்த சித்தத்தின்படி நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம கட்டாயமாக ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்ணுறவர் இல்லை. ஹீ இஸ் நாட் அ காட் ஹூ கம்பல் அஸ் டு டூ சம்திங். ஆண்டவர் சொல்கிறார், இந்தப்பா முன்னால் ஜீவ வழி, நல்ல வழி, மரண வழியை வச்சுருக்கிறேன். நீ நல்லது கெட்டது தெரிந்தெடுக்கிற பழத்தை தின்னு நீ நன்மை தீமை அறியக்கூடிய அறிவை நீ பெற்றிருக்கிற. உனக்கு நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் முன்னால் நல்ல வழியையும் தீய மரண வழியும் இருக்குது. அதில் சூஸ் பண்ண வேண்டியது உன்னுடைய காரியம். அதனால தான் ரொம்ப வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, நமக்கு முன்னால் ஒரு ஜீவ வழி மார்க்கம், ஒரு மரண வழி என்ற ஒரு மார்க்கம் இருக்குது. இதில் மனுஷங்க விழுந்து போகிறது ராங் சாய்ஸ் எடுக்கும்போது தான். தவறான முடிவுகள் வாழ்க்கையில் தவறான எல்லைக்கு நம்மளை கொண்டு போகுது. ஒரு சில மனுஷனுடைய தவறான முடிவுகள் மனிதனை மரண வழிக்கு நேராய் உந்தி கொண்டு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். காலேஜில் பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகுது. ஃபெயிலானா என்ன, ஆண்டவரே எனக்கு அறிவு தாரும், ஞானம் தாரும், இன்னும் நான் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து பரீட்சையில் பாஸ் ஆகிறது ஒரு வழி. இன்னொரு வழி, இதோட போச்சு என் வாழ்க்கைன்னு முடிவு எடுத்து 10வது மாடியிலேருந்து கீழே விழுந்து சாகிறான்னா அது அவனோட சாய்ஸ். இது ஒரு ராங் சாய்ஸ். இது ஒரு மரணத்துக்கு நேரம், நித்திய மரணத்துக்கு நேரம் அவனை கொண்டு செல்லுது. அப்போ எத்தனை முறை தோல்விகளை சந்தித்தாலும் தோல்வி தான் எனக்கு முதல் படி என் வாழ்க்கையில் நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சி கடவுளை நம்பிட்டான்னா அதில் ஒரு பலன் கிடைக்கிது. ஒரு நாள் ஒரு தொழிலதிபர் ஒரு க்ளீனிங் பவுடர், அதாவது வாஷிங், இந்த டிஷ்வாஷர் பவுடர் தயாரிக்கிறார். பார்த்தா அவருக்கு பயங்கர நஷ்டம், பிஸ்னஸில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம். ஆனாலும் ஆண்டவனை நம்பி, கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வழியை திறக்க மாட்டியா? அப்போது சபீனான்னு ஒன்று அவர் கண்டுபிடிச்சி, சச் எ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நெவர் அகெயின், அந்த ஒவ்வொரு வேர்டும் தான் சபீனா. சச் எ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நெவர் அகெயின், சபீனா. மனுஷன் தெரிந்தெடுக்கிற பாதை, அவன் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த தோல்வியை கூட கர்த்தர் ஜெயமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் மனுஷன் அவன் தன்னோட தோல்வியை பார்த்து துளண்டு சுவண்டு சோர்ந்து போயிட்டான்னா அவன் மரண வழியை சூஸ் பண்ணுறான். நான் நினைப்பேன், எப்படி தான் மனுஷன் போய் ஈஸியாக தன் ஜீவனை கொடுத்துட்றான். கடவுள் எவ்வளோ அற்புதமாக அவன் சரீரத்தை தாயின் கருவில் உருவாக்கி அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து அவனை நேசித்து அவனை பராமரித்து வரும்பொழுது ஒரு சின்ன காதல் தோல்வியாக உடனே போ ட்ரெயினுக்கு கீழே விழு. இது பிசாசு கொடுக்குற ஐடியா. நீயே வாழணும், இதுக்கு மேலே உனக்கு வாழ்வே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஏன்னா எத்தனை பேரை நரகத்துக்கு தன்னோட ஐக்கியப்படுத்தி சேர்த்துக்கிறானோ அது அவனுக்கு கொண்டாட்டம் பிசாசுக்கு. அதனால் அநேகரை ட்ரெயினுக்கு கீழே போடுறான், பஸ்ஸு கீழே போடுறான், மாடியிலேருந்து குதிக்க வைக்கிறான். இப்படிப்பட்ட தற்கொலை மனிதர்களை தற்கொலையின் ஆவி ஆட்கொண்டு அவர்களை மரண வழியை அவங்க சூஸ் பண்ணும்படி பிசாசு வைக்கிறான். ஆனால் ஜீவனுக்கு போகிற பாதை இருக்குது. தேவனை சார்ந்து கொண்டா ஒரு மனுஷன் தோல்வியையும் ஜெயமாக மாற்றக்கூடிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான்ற நம்பிக்கையில் அவன் முன்னேறி செல்வான்.
அவன் முயற்சி எடுப்பான். இதெல்லாம் அவனுக்கிட்ட இருக்குது. எல்லா பொட்டான்ஷியல்ட்டியும் ஒரு ஹியூமன் பீயிங்குள்ளே கடவுள் வச்சிருக்கிறார். இன்றைக்கி மனுஷன் எந்த அளவுக்கு யோசித்தா அவன் இன்றைக்கி ராக்கெட்டையும் அதையும் கண்டுபிடிச்சி என்னென்னமோ செய்துட்ருக்க இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்குது, தெய்வ பலன் இருக்குது, தெய்வ ஞானம் இருக்குது. அது அனந்த ஞானம், அவர் எத்தனையோ லோகங்களை உண்டாக்குன கர்த்தர் அப்படின்றத அவன் உணர்ந்தான்னா அந்த தேவனை சார்ந்து கொள்கிறான். அந்த தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா அவன் தோல்வியையும் வென்று ஜெயம் எடுக்க ஒரு ஜீவ பாதையை அவன் தெரிந்து கொள்கிறான். இதுதான் உண்மை. இன்றைக்கி மனுஷர் போய் சின்ன சின்ன காரியங்களுக்கு ஒரு மரண வழியை சூஸ் பண்ணுறான். he choose the death. அதோடு போகுதா, இந்த உலக மரணத்தோடு போதா, கடைசியாக நரகத்தில் போய் அவன் நித்திய காலமும் அந்த கந்தகத்துக்குள்ளே எரிகிற அக்கினிக்குள்ளே அவன் வாதிக்கப்படுகிறது. என்ன ஒரு பயங்கரமான ஒரு காரியம். தேவஜனமே, இன்றைக்கி நீ முடிவெடுக்கலாம். எத்தனையோ பேர் இன்றைக்கி ஏன் நான் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இது சில நபர்கள் நமக்கு இந்த வாழ்க்கை தோல்வி ஆயிடுச்சு, நம்ம ஒரு பிள்ளையை நேசித்தோம் போச்சு நம்ம வாழ்க்கை, நம்ம தொழில் ஆரம்பித்தோம் போச்சு நம்ம வாழ்க்கை, இனிமேல் நம்ம வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு மரண வழியை நீ சூஸ் பண்ணாத. தெர் இஸ் அ பாத். ஒரு வழி இருக்குது, அது ஜீவ வழி. ஒரு பாதை இருக்குது, அது பூர்வ பாதை, அது நல்ல வழி, அது உனக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குற ஒரு வழி. அந்த வழி பின்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப அருமையான வழி. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கு. ஐ ஆம் த வே. அந்த இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிக்கிண்டு ஓடுற ஓட்டம் இருக்குது பார்த்தியா, அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயத்தை கொடுக்கும். நித்தியமாய் தேவனோடு வாழ்கிற ஒரு நித்திய பாக்கியத்தையும் உனக்கு தரும். தவறான முடிவுகளை எடுக்க ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். தவறான முடிவு எடுத்து உன் வாழ்க்கையை அறகுறையில் முடிப்பதற்கு கடவுள் ஒரு நாளும் ஒத்தாசை கொடுக்க மாட்டார். God never encourage you to finish your life in between. ஆண்டவர் உனக்கு அருமையான ஒரு வாழ்வை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் உனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரோ அத்தனை வருஷம் வரை நீ ஜீவித்து இளைப்பாரி தேவனோடு உறவாடி வாழ்வதற்கு தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அருமையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அற்பமான காரியங்களுக்காக நீ முடித்து கொள்ளாதே என்று கர்த்தர் சொல்கிறார். Don't finish your life. Don't choose the wrong path. Don't choose the death path. மரண வழியை ஏன் நீ தெரிந்தெடுக்கிற? அது தேவையற்றது என்று கர்த்தர் சொல்கிறார். தேவையற்ற ஒரு முடிவுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஒரு வேளை இன்றைக்கு நீ அப்படிப்பட்ட முடிவை எடுத்திருப்பாயனா மனம் திருப்பு. கம் டு ஜீசஸ். ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன சொல்கிறீங்கப்பா, நீங்கள் எனக்கு ஒரு ஜீவ வழியை வச்சுருக்கிறீங்களே, அதை காட்டுங்கப்பான்னு கேளு. கர்த்தர் உனக்கு நல்ல வழியை காண்பிப்பார். தேவஜனமே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் உருவாக்கப்பட்டீங்க. என்னதான் புருஷன் மனைவி இணைஞ்சு ஒரு கரு உண்டானாலும் அந்த கருவையும் கடவுள் உருவாக்கி அதன் எலும்புகளையும் எல்லாத்தையும் அவர் உருவாக்கி வயிற்றுக்குள்ளே ஒரு அற்புத வினோதமாக நீ உருவாக்கப்பட்ட. நீ பிறக்கிற நாள் ஆண்டவர் முன் குறித்து வச்சார். உன் பேரை நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் அறிஞ்சார். தாயின் கருவிலே தானே அவர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ ஓட வேண்டிய ஓட்டம் வெகு தூரம், உன் பிரயாணம் வெகு தூரம். Don't finish it in between. There is a long way to go. Hallelujah. அந்த பரிசுத்த வழியிலே நாம் நடப்போம். நாம் ஓட வேண்டிய ஓட்டம் அதுதான். நம்ம ஓட வேண்டிய பாதையும் அதுதான். நம்ம ஓட வேண்டிய பிரயாணம் பாதையும் அதுதான். அந்த பாதையில் நமக்கு அழிவில்லாத நித்திய மகிமையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை பொறுமையோடும் இச்சையடக்கத்தோடும் நாம் ஓடும் பொழுது நாம் ஜெயம் கொண்டவர்களாய் தேவ சமூகத்திலே நிற்போம் என்பதிலே ஒரு சந்தேகம் இல்லை. நாம் கண்களை மூடுவோம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலே தேவன் ஜனங்களுக்காக பேசினீர். அநேகர் தங்கள் நாட்களுக்கு முன்பாக தங்கள் வாழ்க்கையை முடிப்பதற்கு நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அற்பமான ஒரு உலக காரியத்திற்கு, அற்பமான உலகத்தில் ஏற்படுகிற சின்ன தோல்விகளுக்கு அவர்கள் எடுக்கிற இந்த முடிவு ஒரு மரண முடிவு. ஆண்டவரே, அவர்களை நீர் சந்திப்பீராக. நாங்கள் பொறுமையோடும் இச்சையடக்கத்தோடும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி நாங்கள் ஜெயமாய் ஓட வேண்டிய ஓட்டத்தை நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு ஒரு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து என்ற வழி. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை விசுவாசித்து அந்த விசுவாச பாதையிலே நாங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்தை நாங்கள் மனம் தளராமல் ஓடுவதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். மரண வழியை நாங்கள் தெரிந்தெடுக்காமல்
அகலமான ஒரு பெரும் அந்த பாதையை நாங்கள் தெரிந்தெடுக்காமல், ஆண்டவரே, ஒரு பரிசுத்த பாதையை நாங்கள் தெரிந்து கொண்டு அசுத்தமும் தீட்டும் உட்பிரவேசியாமல் பரிசுத்தவான்கள் நடக்கிற பாதையிலே தானே நாங்கள் ஓடத்தக்கதான கிருபை எங்களுக்கு அருளப்படட்டும் சுவாமி. உம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களாய் ஆனந்த களிப்போடு உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் நீர் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. பராகா மரியா ஷுகா லேகாதுருவா மரியானா தரா பக்குதுருஷியா. நிறைய பேர் மனிதர்கள் கல்லறையில் போய் நாங்கள் பார்க்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்ற வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனத்தின் அர்த்தம் ஆழம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்தவர்களாய் மரீபா கராத்துஷி பனியா துருவா லீபாபா, எவனுக்கும் இந்த உலகத்திலே ஒரு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. அவரை நேசிக்கிற நாங்கள் அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தான் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிலுவைகள் ஒருவேளை எங்களுக்கு கனமாகவோ பாரமாகவோ இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகவே நாங்கள் அந்த இடுக்கமான வாசல் வழியாய், உபத்திரவத்தின் வழியாய் அந்த தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு பொறுமை எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இச்சை அடக்கம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். மரிபைனி அலாதொரு குருஷியா ஒலிவிதீனி அலா அறியாமையினாலே ஆண்டவரே நிறைய பேர் ஆண்டவரே சின்ன சின்ன காரியங்களுக்கு தங்களை முடித்து கொள்கிற அந்த காரியத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கும். எல்லா தற்கொலை எண்ணங்களை கொடுக்கிற பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்திலே விலகு. ரீபா கருஷி பலதுருயா. இன்றைக்கு ஜனங்கள் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொண்டு பொறுமையோடு கூட இச்சையடக்கத்தோடு கூட நல் வழியிலே கர்த்தர் காட்டுகிற பரிசுத்த வழியிலே தங்கள் ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு கிருபையும் பலனும் நீர் அருளும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீர் ஊற்றுவீராக ஜனங்கள் மத்தியிலே. பெரிபனஹௌரியா ஷுகடலதி அறியா. பிஸ்னஸ்லே நஷ்டத்தினாலேயோ, குடும்பத்திலே சில தகராறுகளினாலேயோ, ஒருவேளை புருஷன் மனைவி பிரச்சனையினாலேயோ, அல்லாவிட்டால் வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே கண்ட தோல்வியின் நிமித்தமோ தவறான முடிவுக்கு ஓடாதபடி ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு, ஆண்டவரே உம்முடைய நல்ல வழியை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லி அவர்கள் உம்மை பற்றி கொண்டு உம்மை நோக்கி ஓட கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. கர்த்தர் தாமே அவர்களுக்கு மெய் சமாதானத்தை இளைப்பாறுதலையும் கொடுக்கும்படி அடிமை வேண்டுகிறேன். டச் எவ்ரி ஒன் லார்ட். ஹல்லேலூயா. டீச் தம் தை வேஸ். உம்முடைய வழிகளை அவர்களுக்கு நீர் அறிவியும். அவர்கள் போக வேண்டிய பாதையை நீர் அவர்களுக்கு காட்டும். அவர்கள் ஓட வேண்டிய ஓட்டத்திற்கு உரிய சத்துவத்தையும் பலனையும் அவர்களுக்கு தந்தரலும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்றைக்கு தேவையற்ற தூண்டுதலை கொடுக்கிற சத்துருடைய அசுத்த கரங்களை நாங்கள் சபித்து கட்டுகிறோம். பிள்ளைகளை நீர் உயிர்ப்பியும். அவர்கள் தேவ சமூகத்தில் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். Let them arise and shine for the Lord. Hallelujah. Touch everyone, Lord. Hallelujah. வேண்டாத சிந்தனைகளை மாற்றி போடும். அருவருப்பான சிந்தனைகளை எடுத்து போடும். நல்ல வழியில் அவர்களை நடத்தும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஜெப உதவிக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: சகோதரி டாக்டர் ஜே நளினி செல்வராஜ், கடைசி கால எழுப்புதல் ஊழியங்கள், எண் 107, ரங்கநாதன் தெரு, அண்ணா சாலை, கிண்டி ரயில் நிலையம் அருகில், கிண்டி, சென்னை 32. உங்கள் ஜெப தொடர்புக்கு 9381015583, 9380714628 மற்றும் 9444249063.